கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரு முறைதானடா, சிரித்துக் கொண்டே செருக்களம் வாடா. தென் திசை தோன்றி என் திசையாண்ட தமிழுக்கே என் முதல் வணக்கம். இன மீட்சி போரில் தன் இன்னுயிரை நீத்து வீர மரணம் அடைந்த மாவீரர்களை வணங்குகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தா, இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முகக்களோடும் மாங்கல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்கு. சிங்களஞ்சியர் நாட்டு மக்கள் தீராது தீரன் என்று ஊதூது சங்கே ஊதூது சங்கே. பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தான், சங்காரம் நிசமன சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள். கங்கை போல் காவேரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளங்கள். வெங்குருதி தன்னை கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம். என் தாய் தமிழ் உறவுகளே, நாம் இங்கு கூடியிருப்பது பெருந்தலைவர் காமராசரின் பெரும்புகழ் பாட எழுத்தறிவித்தவனின் எல்லையில்லா சாதனைகளை நான் எப்படி பட்டியலிட? தமிழ் மறையோன் ஐயன் திருவள்ளுவனை துணைக்கு அழைத்தேன். பாரும் வள்ளுவரே, வந்தான் வள்ளுவன். நான் அகரத்தை முதல் வைத்தேன், நீயும் அதன் அடி ஒற்றியே கல்வியை தொடங்கு என்றான். தொடங்குகிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறள் வழி நின்று தம் மக்களுக்கு கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை கொடுக்க ஊர்கள் தோறும் கல்வி சாலைகளை திறந்து படிக்க வைத்தவர் காமராசர். விளைவு, அதுவரை 7 விழுக்காடு கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டு மக்கள் 37 விழுக்காடாக மாறியது எனது தாத்தா காமராசர் ஆட்சி காலத்தில் தான். அறிவு சிறந்த தமிழ் குடியோரே, இப்படி தமிழர்களை படிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் பெருந்தலைவர். தமிழர்களை குடிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் திராவிட தலைவர்கள். கல்வி வளர்ச்சியை தொடர்ந்து நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாதொழுக்கு என்று வள்ளுவர் மொழிமுடர் காமராசர் ஆற்று நீரை தேக்கி தமிழர் நிலமெங்கும் ஊற்றுப்பெருக்கெடுக்க செய்தார். தமிழர் நிலத்திலும் தமிழ் மக்கள் வாழ்விலும் ஏற்பட்ட வறட்சியை போக்கினார். வெட்டிய ஏரிகளுக்கும் கட்டிய அணைகளுக்கும் திட்ட மதிப்பீட்டு தொகையும் செலவு தொகையும் அதோடு மீத தொகையும் எழுதி கல்வெட்டு வைத்தது காமராசர் ஆட்சி காலத்தில் மட்டுமே. அப்படி மீதம் வைத்து கட்டி முடிக்கப்பட்ட அணைகளும் நீர்வழி தடங்களும் இன்றும் காலத்தை வென்று கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. அந்த அணைகளால் செழித்த தமிழ் மக்கள் வாழ்வு காமராஜர் ஆட்சிக்கு சாட்சியாக நிற்கின்றது. 10 தரம் பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரு முறைதானடா, சிரித்துக் கொண்டே செருக்களம் வாடா என்ற ஈழத்து பாவலன் காசி ஆனந்தின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி தாய்மண் விடுதலை போருக்கு போராடிய மாவீரர்களின் கனவை நினைவாக்க 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று உறுதிமொழி ஏற்று என் தாய் தமிழ் சொந்தங்களே, இன்றே செயல் செய்ய புறப்படுவீர். கெஞ்சுவதில்லை பிறர்பால், அவர் கேட்டு நிற்கும் மஞ்சுவதில்லை. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று என்ற நமது பாட்டன் பாவலரின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி மொழியையும் நாட்டையும் இந்திய திராவிடர்களிடமிருந்து மீட்போம். தமிழர் நாட்டை தமிழரை ஆள்வோம். மீண்டும் பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாம் தமிழர்.